உலகம் முழுவதும் சுற்றி வந்து அருமையான ஆன்மீக தமிழை வளர்க்கக்கூடிய அவர்கள் நம்முடைய மணமேற்குடிக்கு வருகை புரிந்து இன்று அருமையான தெல்லிய உரையை அந்த நீண்ட தொலைவிற்கு அருகே मूलमंत्र होमम् ओम चातवेदसे सुनवामसे ममराति यतो निदः दिवेदः पररदति दुर्गाणि विश्वानावे वसन्तन्दरितात्यग्निः स्वाहा तावग्निवर्णान् तपसा ज्वलन्ते वैरोधने कर्मफलेषु दुष्टाः देवीगुं शरणमहं प्रपद्ये सुतरसितरसे नमः स्वाहा तुम्बारजानब्जो अस्मान् स्वस्तिभिरति दुर्गाणि विश्वाः पृथ्वी बहुलान वर्वे भवातो काजतनजायजयो स्वाहा स्वानिनो दुर्गः जातवेदस्सिन्धन्ननामादुरितातिपरिषे अग्नेऽत्र वन्मनसागरणानास्माकं पाद्यविदातनूनां स्वाहा चित्तगुं सहमानपुग्रमन्निगुं हुवे ममरमात्सभस्थादे पररदति दुर्गाणि विश्वाक्षामद्देवादिदुरितात्यग्निः भद्राशिगमेध्वोद्धरेति सहोधारव्यच्छदत्सु पाञ्चाग्ने तनवं विप्रय स्वास्मभ्यञ्च सोदगमाय च स्वाहा मानस्य भ्रष्टमभिरम्बदानो वेण्णवेण्लोकैहमादयन्तां स्वाहा ध्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि दुर्गे प्रचोदयात् स्वाहा हरिणीं सुवर्णरसदस्रदा हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महावः स्वाहा महावः जातवेदो लक्ष्मीमनपगामिनी यस्यां हिरण्यं विद्ययङ्गामश्वं पुरुषाणहं स्वाहा अश्वपूर्वः स्वयंभुमुत्तुमारी अंबिका परदेवताय விஜயமான ஒவ்வொரு புத்தகங்களுக்கும் பட்டு புடவையாளர் சமர்ப்பணம் செய்யப்படுகிறது அதற்காக பூர்வதி வாகம் என்று சொல்லக்கூடிய கிழக்கு கொண்டாமனே சர்வே மூர்த்திமாக பீதாம்பரவஸ்திரம் குந்தம் சமர்ப்பிய
धर्माणि प्रथमान्यासन् गणादं वजिवारत्तदन्ने மரக்கண்கள் கொடுக்குறாங்க. யாகசாலையில மஞ்சப்பை மஞ்சள் குங்குமத்தோடு கொடுக்குறாங்க. நம்ம சுயம்பு முத்து மாரியம்மன் அந்த காயின் மூலியமாக வர்றாங்க. எல்லா மக்களும் வாங்கிட்டு போய் வீட்டு சாமியை படத்துக்கு முன்னாடி தொழில் எடுத்துச்சுங்க. கல்லா
அப்படியே வழியை விட்டுருங்க, வழியில நிக்காதீங்க. 9 குண்டத்திற்கு மீண்டும் பாராயணம் துவங்கலாம். மிக சிறப்பாக பெற்று குண்டத்திலிருந்து கும்பத்திற்கும் கும்பத்திலிருந்து கும்பத்திற்குமாக தாதா புரஸ்தாத்யமுதா ஜஹார சக்ர பிரவித்வான் பிரதிஷ்டதஸ்ரஹ பூர்ணாஹுதி ஜுஹு ஜுஹு புரஸ்கிருதம் இதமேகாட்சரம் பிரம்மா வியக்தகும் சனாதனம் சிவாகமஸ்தோத்திரமவதா ராஜா வந்துகிறது. காவல்துறை வேண்டுகோள், நீங்க அணிந்திருக்கும் நகையும் செல்போனில் பத்திரமா பாத்துங்க. முந்தானை சேலையை வச்சு நகை தெரியாத அளவுக்கு பத்திரமா பாத்துங்க. அபயவரதகஸ்தம் சௌம்ய சிங்காரபாபம் விபள வதன நேத்திரம் சந்திரபிம்பாங்கமௌளிம் ருஜிதனுசனபாபம் ஸ்தானகம் வித்ரமாபம் பரிஷு அருணபாணி தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரிடா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா தினம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பதற்கே தனம் தரும் பூங்குழலாலபிராமி. புனித நீர் படவில்லை என்ற கவலை எந்த பக்தர்களுக்கும் தேவையில்லை. காரணம், ட்ரோன் விசை தெளிப்பான்கள் மூலம் தாங்கள் அனைவருக்கும் தங்களது சிரசிலே புனித நீர் படும் அளவிற்கு மேலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சிறிய ஹெலிகாப்டர் போன்ற பெரிய ட்ரோன் ஏற்பாடு செய்து எங்கே நின்றாலும் அந்த இடத்திலே வந்து உங்களது தலையிலே அந்த புனித நீர் படும்படியான அளவிற்கு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தங்களுக்கு வசதியான இடங்களிலே நின்று கொண்டு பாதுகாப்பு முறையிலே கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தாய்மார்கள் கொள்கிறார்கள். மேலான கவனத்திற்கு காவல்துறையின் அன்பான வழியை விடுங்க. காத்து நிற்க கடம் புறப்பட்டு வருகின்ற நிகழ்வை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அற்புதமாக ஆனந்தமாக இன்னும் 12 ஆண்டுகள் கழித்து நடைபெறக்கூடிய நிகழ்வை நாம் இன்று காணக்கூடிய நிகழ்வாக சீரோடும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வளமோடும் நலமோடும் அற்புதமாக தாயார் மலர்கள் தூவப்பட்டு பெண்கள் குலவை செய்யப்பட்டு ஆடலும் பாடலும் மகிழ்ச்சியும் ததும்ப மங்கள மேளம் முழங்க கடம் வருகின்ற காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆலய வளம் வந்து திருக்குடமானது யாகசாலையிலிருந்து புறப்பாடாகி சிவாச்சாரியர் பெருமக்கள் சுமந்து கொண்டு பல்லாரி இசை முழங்க இதோ திருக்குடங்கள் ஆலயத்தை வலம் வந்து இன்னும் சில மணித்துளிகளிலே விமான கோபுர கலசத்திற்கு செல்ல இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மகா கும்பாபிஷேகமானது நாம் எல்லாம் காண இருக்கின்றோம். அந்த வகையிலே கங்கை, காவேரி, பிரம்மபுத்திரா, கோதாவரி, நர்மதா, சிந்து, பைரவி என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற நதிகள் எல்லாம் இங்கே வந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய சிவாச்சாரியர் பெருமக்கள் இந்த திருக்குடத்தை சுமந்து கொண்டு இதோ இன்னும் சில மணித்துளிகளிலே விமான கோபுர கலசத்திற்கு வந்து அதனை தொடர்ந்து மகா கும்பாபிஷேகமானது நடைபெறுகிறது. கொஞ்சம் பாதையில் நிக்காதீங்க, கொஞ்சம் உள்ள தள்ளிடுங்க. வழி பாதையை விட்டுங்க. சகல வாத்தியம் வழி விட்டு நின்று புறப்பாடாகி வருகின்ற கலசங்களை தரிசனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மங்கள வாத்தியம் சண்டை மேளம் முழங்க பரிவாரங்களோடு அந்த கடங்களானது புறப்பாடாகி யாகசாலையை விட்டு ஆலயத்தையும் யாகசாலையையும் வளமாக வந்து ஆலயத்தின் மேலே ராஜகோபுரத்திற்கும் பிரதான விமானத்திற்கும் குடமுழுக்கு செய்ய அந்த கலசங்கள் எடுத்து வரப்படுகிறது. பஞ்ச வர்ணங்களில் நிறம் ஊட்டப்பட்டு அதன் உள்ளே புனித நீர் வாசனை திரவியங்களால் நிரப்பப்பட்டு மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு வரும் வழியெல்லாம் மலர் தூவி அந்த கலசங்களை தீவட்டி குடை சகிதம் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வருகின்றார்கள். தயவு செய்து பக்த கோடிகள் தீவட்டியில நெருப்பு கொண்டு வர்றாப்புல கொஞ்சம் தள்ளி நின்னுக்கிறங்க. தீவட்டியில உள்ள நெருப்பு பாதுகாப்பா நின்னுக்கிறங்க. கொஞ்சம் தள்ளி இடைவெளி விட்டு நில்லுங்க. ஆலயத்திற்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சிகளை நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எல்லாம் வல்ல அன்னை பராசக்தியினுடைய முத்துமாரியம்மனுடைய நமது திருக்கோயில் அற்புதமான திருப்பணிகள் செய்யப்பட்டு மூர்த்தி குழுவினரா அண்ணா அவர்கள் மங்கள வாத்தியம் விளங்க
கடம் புறப்பட்டு இதோ இப்பொழுது திருப்புறமானது விமானத்தில் ஏறி அற்புதமான முறையிலே ஆலயத்தை வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் சில மணித்துறைகளிலே விமான கோபுரத்திற்கு திருக்குடங்கள் செல்லப்பட்டு மகா கும்பாபிஷேகத்தை நாம் எல்லாம் காண இருக்கின்றோம். வடக்கு முத்துமாரியம்மனுடைய மகாவர்களோடு இதோ திருக்குடமானது ஆலயத்தை வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான காட்சிகளை நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வருகிறது அம்பாளின் அருள்பெருமாள். இன்னும் சில மணித்துறைகளிலே மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. மெய்யன்பர்களே, பக்த கோடிகளே, ஆன்மீக அடியார் பெருமக்களே, ஓம் சக்தி பராசக்தியாக இப்பொழுது திருக்குடமானது நமது ஆலயத்தை வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான காட்சிகளை நாம் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். முத்துமாரியம்மனுடைய திருவர்களோடு இன்னும் சில மணித்துறைகளிலே மகா கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கிறது. தாய்மார்கள் குலவையிடலாம். இதை உங்களுடைய கண்களிலே அந்த அற்புதமான காட்சியை காணக்கூடியதாக இருக்கிறது. பஞ்சங்களினால் நூல் சுற்றப்பட்ட அந்த கலசங்கள் மாயிலை, தேங்காய், தர்ப்பை, வண்ண வண்ண பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு அம்பாளுடைய சக்தி பிரவாகமாக அந்த சக்திகள் அனைத்தும் அந்த கடங்களிலே ஏற்றப்பட்டு 4 கால யாக வேள்வியாக யாகத்திலே வைத்து பூஜிக்கப்பட்ட அந்த புனித நீர் சுமந்த அந்த புனித நீரை சுமந்து கொண்டு அந்த கலசங்களை சிவாச்சாரிய பெருமக்கள் ஊர்வலமாக அந்த ஊர்வலமாகிறது. தரிசனம் செய்து கொள்ளுமாறு அருகாமையிலே கிழக்கு பகுதியிலே பெருமாளுடைய வாகனமான கோவிலுடைய வாசல் அருமையாக கண்டு சிறப்பான காட்சிகளை நாம் எல்லாம் இதோ இப்பொழுது நமது முத்துமாரியம்மனுடைய நன்னிராட்டு பெருந்தாண்டு பெருவிழாவை காண இருக்கின்றோம். இப்பொழுது பகவான் இது வட்டமிடுகிறார். பக்த குழு அறிவிப்பு: வடக்கு அம்மாபட்டினம் தௌஹீத் ஜமாத் சார்பாக ஆம்புலன்ஸ் ஆனது வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. யாருக்கும் ஏதேனும் உடல் உபாதைகள் இருந்தால் அந்த ஆம்புலன்ஸை தொடர்பு கொண்டு பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு அறிவிக்கப்படுகிறார்கள். மீண்டும் அறிவிக்கின்றோம், வடக்கு அம்மாபட்டினம் தௌஹீத் ஜமாத் சார்பாக ஆம்புலன்ஸ் ஆனது இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. யாராவது உடம்பு சரியில்லை என்று சொன்னால் உடனடியாக ஆம்புலன்ஸை தொடர்பு கொண்டு பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு வர்ணனை தொடர்கிறது. அன்பார்ந்த பெரியோர்களே, கொஞ்ச நேரம் வர்ணனையாளர்கள் கொஞ்சம் கவனிங்க. மற்ற ஆள்களுக்காக கொஞ்சம் சொல்றோம். சுவாமிகளுக்காக கடம் புறப்பட்டு வருகிறது. மிக அருமையாக தீப ஆராதனை செய்யப்பட்டு சூரக்காய் உடைக்கப்பெற்று மூலவருக்கு உரிய கடமும் மேலே விமானத்திற்கு உரிய கடமும் வருகின்ற நிகழ்வை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். கருடன் வட்டமிடுகின்ற காட்சியை அருமையாக ஐயா கொஞ்சம் இருங்க. கருடன் வட்டமிடுகின்ற காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். குடமுழுக்கு விழா மிக சிறப்பாக அற்புதமாக இந்த சர்வ சாதகமாக மணமேல்குடி கே பாலு ஐயர், திருப்பெருந்துறை வி காளீஸ்வர சாஸ்திரிகள் தலைமையிலே ஆச்சாரிய பெருமக்கள் ஒன்று கூடி வடக்கு மணமேல்குடி கிராமத்தார்கள், 13 மண்டகப்படித்தாரர்கள் மற்றும் விழாக்குழுவினர், திருக்கோவில் நிர்வாகம், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் அனைவரும் ஒன்று கூடி இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக ஆனந்தமான காட்சியாக இந்த நிகழ்வை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். தானியங்கள் விட்டிருக்கிறார்கள். நிகழ்விலே மிக சிறப்பாக குடியிருக்க வேண்டாம் என்பார்கள். எதற்காக தெரியுமா? மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் சுவாமி